ராகுல் காந்தி யாரையுமே மூத்த அண்ணன் சகோதரன் சொன்னதில்லைன்றாரு. யாருமே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னதில்லை. இவர் தான் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து பாசமாக இருக்கலாம். இந்த கூட்டங்கள் நடத்தும் போது தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் அப்படின்னு இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் நான் யார் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்னு பார்த்தா இர்ஃபானு, யூடியூப் ப்ரூட்டஸு, இந்த மாதிரி இவங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இல்லாட்டி எதிராளிகளை திட்டிக்கிட்டு கொச்சையாக பேசிட்டு இவங்களாம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள். இந்தியா கூட்டணி நீங்கள் வந்து பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி பண்ணாங்கன்னா அடுத்த கட்டமாக வட இந்தியாவில் அடுத்தடுத்து எலெக்ஷன் போகும்போது பாருங்கள் யார் கூட கை கோத்து கையை எடுத்து நிற்கிறாங்க பாருங்கள். சனாதனத்தை எதிர்த்த உதயநிதி கூட நிற்கிறாங்க, சனாதனத்தை எதிர்த்த ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க, ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படுறாங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள். இது ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடணும். அதனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தா அதை பேசுறது. அந்த அடிப்படையில் தான் நான் சனாதன பேச்சு அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எடப்பாடி பழனிசாமி டெய்லி ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறாரு. இன்றைக்கி இந்த ஊரில் பேசினா அந்த ஊருக்கு ஒட்டி ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு இவங்களுக்கான இது அடிக்கிறது புதுசாக எதாவது பேசுகிறாரு. இன்னொரு ஊருக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாரு. ஒவ்வொருதும் மற்றவங்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வறட்சின்னு கேட்குறேன். இப்போ தான் சிஎம்க்கு ஓரளவுக்கு எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேரண்டி பற்றிலாம் கேட்குறாரு, இது பண்ணுறாரு. அதுலேயும் அவருக்கு பார்த்தா அந்த எரிதடி மாலாலாம் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் என்னென்ன ஹாட் டாபிக், ஏடிஎம்கே எங்கேயுமே அட்டாக் பண்ணல பார்த்தீங்களா? ஏன் ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது இருக்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் நடக்குது. இவங்களும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெருசாக தேர்தலெல்லாம் எடுபடாது. ஒரு சம்பிரதாய கூட்டம் வந்தார், அட்டன் பண்ணார், அதானி பற்றி பேசினார், பண்ணார். நீட்டு பற்றி பேசுறது தப்பாச்சாங்க. விரும்பின மாநிலங்கள் நீட்டுனா அப்போ சுப்ரீம் கோர்ட் உத்தரவுன்னா வருது. ஹிந்தி வந்து விருப்பப்படுறவங்க கற்றுக்கிட்டோம், ஏன் தடுக்கிறீங்க? ஏன் கவர்மெண்ட்டு நீங்கள் யார் முடிவு பண்ணுறது 2 மொழின்னு சொல்லிட்டு? அப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுறது, இவங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிச்சுக்கும். தயாநிதி மாறன் எதுக்கு பார்லிமெண்ட்டு போகிறாருன்னா அவருக்கு ஹிந்தி தெரியுமா? அப்போது எங்களெல்லாம் ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பிள்ளைய ஹிந்தி படிக்க வச்சிங்க. இனிப்பான வெற்றி இதெல்லாம் ஜூன் 4 அவர் மாதிரி தான். ஜூன் 4 பார்க்கலாம். அவங்க எதிர்பார்த்த அந்த 39-0 வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி எதார்த்தம். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக்கியத்தின் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக தரப்பிலிருந்து ஒரு 4-5 தடவை தமிழகத்திற்கு மோடி வந்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போது சமீபமாக நேற்றைய தினம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்காரு. நேற்று தான் முதல் தடவையாக வந்திருக்காரு. வந்தது ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா நேற்று வந்து வெளியான வீடியோக்கள் சில விஷயங்கள் அவர் வந்து ஒரு இதை தாண்டி போய் ரோட்டை தாண்டி போய் ஒரு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் முக ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தது. யாரையுமே இது வரைக்கும் நான் அண்ணன் சொன்னதில்லை அரசியல் தலைவர்கள், ஆனால் இவர் தான் முதல்ல என்னுடைய மூத்த அண்ணன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாச மழை பொழிஞ்சிருக்காரு. ராகுல் காந்தியின் வருகை திமுகவுக்கு எவ்வளோ ஒரு பலமாக அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி யாரையுமே மூத்த அண்ணன் சகோதரன் சொன்னதில்லைன்றாரு. யாருமே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னதில்லை. இவர் தான் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து பாசமாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். ராகுல் காந்தி பொதுவாக வெளிப்படை தன்மையான ஒரு அந்த இதெல்லாம் பந்தா இல்லாத ஒரு தலைவர். அதனால் அவர் வாட்டில் போனார், திடீர்னு வண்டி நிப்பாட்டினார், ரோடை கிராஸ் பண்ணி ஸ்வீட் வாங்கினார். அங்கே எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இவரை பார்க்கும்போது இவருக்கு ஸ்வீட்டை கொடுத்தோன்னா அவருக்கு ஆச்சரியம். என்னங்கன்னு கேட்டால் உங்களுக்காக தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். ஆமாம், தலைவருக்காக போய் ஸ்வீட்டு வாங்க அப்படின்றது. ரெண்டாவது அவர் அந்த மேடையில் பேசுனது, அந்த விஷயங்கள்லாம் இவரும் வந்து பேசுனது எல்லாம் கோவையில் நடந்திருக்கு. ஒரு வைப்பை உருவாக்கியிருக்குது. ஆனால் அது பெருசாக கோவையில் திமுகவுக்கு இதாக்குன்னா அந்த அளவுக்குலாம் வராது. நாடு தழுவிய பிரச்சாரன்ற மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆரம்பித்தப்போ இருந்த டிஎம்கே அந்த வைப்பு இப்போ குறைஞ்சிருக்கு. தேர்தல் ஆரம்பித்தப்போ திமுக தான் 39-0 அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 15-15 அளவுலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அன்னையிலேருந்தே இந்த விஷயத்த சொல்கிறோம். எதிர்கட்சிகளை குறிவைத்து தொகுதிகளை அடித்தாலே ஏடிஎம்கே 10 சீட்டு சாதாரணமாக ஜெயிக்கணும்னு நான் டே 1லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் அதில் சில தப்புலாம் பண்ணாங்க. இப்போ மத்திய சென்னையோ திருவள்ளூரோ திண்டுக்கல்லோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு இது மாதிரிலாம் கொடுத்தாங்க. மத்திய சென்னை கூட விட்டுடலாம். திருவள்ளூர் திண்டுக்கல்லாம் ஏடிஎம்கேனாலே இன்னும் ஈஸி, வெற்றி எளிதுன்னு சொல்லலாம். இப்போ திண்டுக்கல்லாம் கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும், திருவள்ளூர் வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை கூட அதிமுக கவனிச்சிருந்தா இது ராமநாதபுரம் அங்கேயும் வேட்பாளரை வெயிட்டாக போட்டிருந்தா
அதிமுக தான் வெற்றி அப்படி டே ஒன்லேயே சொல்லிடலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. ஆனால் பெரும்பாலும் வேட்பாளர் நல்லா போட்டு பிரச்சாரத்தில் முந்திட்டாங்க. இவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று கூட உதயநிதி சேம் அதே தான் கல்ல காமிக்கிறாரு, சசிகலா காலில் உழுந்த படத்தை காமிக்கிறாரு, தவழ்ந்த பாடின்றாரு, காலுக்கு அடியில் போய் ஊர்ந்து போனாருன்றாரு. இதை தாண்டி இவங்களுக்கு வேறு சப்ஜெக்டே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க சாதனைகள் எதையும் பெருசாக பேச முடியல. பெருசாக 2 மேட்டர் தூக்கிட்டு வந்தாங்க. மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ்ஸு. மகளிர் உரிமை தொகைன்னொன்னே கிடைக்கலன்னு சுற்று எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே இப்போ அதையும் பேசுறதை விட்டார். இலவச பஸ்ஸுனா அந்த ஓசின்னு சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது ஜனங்களுக்கு. 2வது பஸ்ஸு பின்னையாவது கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தது. ஏதோ ஒரு பஸ் ஏறி போவோம். நீ இலவச பஸ்ஸுன்னு கொண்டு வந்தோன்னா பஸ்ஸெல்லாம் 10 பஸ் வரக்குள்ள 4 பஸ்ஸு வருது. அப்போ ஆட்டோ பிடிச்சி ஏதோ போக வேண்டியது. எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகுது. நாங்கள் கேட்டோமா, நீங்கள் தேவையில்லை. அதை ஜனங்க அந்த கோவத்தில் இருக்கும்போது அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இலவச பஸ்னால் எப்படி கோவம் வரும்? இப்போ அந்த மாதிரிலாம் போகும்போது பல இடங்களில் என்ன செஞ்சீங்கன்னு கோவம். இது எல்லாமே இவங்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்குது. வேட்பாளர்கள் அதே வேட்பாளர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்துவில் ஒரு கட்டுரை வந்தது. அதாவது செலவு பண்ண எம்பி நிதியை எந்த அளவுக்கு செலவு பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. சுத்தமாக ஜீரோவில் செலவே பண்ணாமல் இருந்ததெல்லாம் தகவல் வந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் இந்த இது தன்மை மாறுது. ஏடிஎம்கே இத்தனை சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 சீட்டு சாதாரணமாக சொல்கிறாங்க. இன்னும் பிரச்சாரம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா சொல்ல முடியாது. இவங்க நம்பிட்டு இறங்கினதெல்லாம் கூட்டணியை பலத்தை நம்பி தான் இறங்கணும். ஆனால் அந்த கூட்டணி பலத்தை மட்டும் வச்சுட்டுலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்றத இது ஒரு தேர்தல். உண்மையிலேயே அதிமுக அதிகமான சீட்டுகளை 10 சீட்டு ஜெயித்தாலே வருங்காலத்தில் பேசப்படுகின்ற தேர்தலாக இருக்கும். ஏன்னா கூட்டணி பலம் மட்டுமே ஜெயிக்காது. அதே மாதிரி மாநில அரசு இப்போ சொல்கிறாங்கல்ல, பிரதமர் யார் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல. நீங்கள் மோடியை திட்டலன்னு. இங்கே நடக்கிறது திமுக அதிமுகக்கான போட்டி. அப்போ திமுகவை அடித்தா அதிமுக ஜெயிக்கன்றதான் நிலமை. திமுகவை தான் அடிக்கணும். இதில் நான்லாம் கூட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். யார் வேட்பாளர், இவர் யார் எதிர்த்து நிற்கிறாரு, அதனால் எதிர்த்து நிற்காத காரணத்தினால இவர் பிஜேபியோட கள்ள உறவுலாம் கூட பேசினாங்க. அது மேட்ரு இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் திமுகவுடைய 3 ஆண்டு கால ஆட்சி, அதை அடித்தாலே இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் நான்லாம் கூட பதிவு பண்ணேன். கிட்டத்தட்ட எடப்பாடி அதை நோக்கி தான் நகர்றாரு. பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, லோக்கல் இஷ்யூஸு, ஒன்று காவிரி இஷ்யூலெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, எம்பிகள் வேஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாரு. இவங்களும் அதே மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் இவங்களுக்கு கூட இருக்கிற கோர் டீமு, அந்த டீமு, இந்த டீமு, அந்த அறிவாளிகள், இந்த அறிவாளிகள், காது மூக்கு வழியாக மூளை வலிக்கிற அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. இல்லை ஒருவேளை அவங்களாம் கொடுத்ததை உதயநிதியோ மற்றவங்களோ எடுத்துகிட்டு பேச மறுக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதனால் முதல்வர் எப்படி போயிட்டார், எரியுதடி மாலா ஃபேனை போடுன்ற லெவலுக்கு போயிட்டார். இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். திராவிட இயக்கங்கள்ன்றது அடுக்குமொழி வசனங்களால் அடுத்தடுத்து பேசப்படுகின்ற அறிவார்ந்த சொற்களால் நிரம்பிய வாழ்வீச்சு வேல்வீச்சு வசனங்களால் மேடையை ஆக்கிரமித்து கொண்டிருந்த திராவிட இயக்க தலைவர்களில் இன்றைக்கி பேச்சுக்கு பஞ்சமாகி, சப்ஜெக்டுக்கு பஞ்சமாகி, எரிதடி மாலா ஃபேனை போடுன்னு மீம்ஸ் கிரியேட்டருங்க வசனத்தை யாரோ எழுதி கொடுக்க அதையும் முதல்வர் படிக்கிற நிலைமை போயிருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பேசுகிறாருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதை ட்ரெண்டுக்கு யங்ஸ்டர்ஸ் பேசலாம், யார் வேணால் பேசலாங்க. கீழே இருக்கிற யாராவது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஆட்கள் பேசலாம். ஏங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏனென்றால் நான் கலைஞரின் மகன்றாரு, நான் கலைஞரின் பேரன்றாரு. அந்த ஒரு இது இருக்குல்ல. இப்போ இவர் எல்லோரும் ஸ்டேட்லேயும் இதையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீம்ஸ் எடுத்துகிட்டா பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நவீன விஷயம் இப்போ பிரதமர் பண்ணுறாரு. கேமர்ஸு அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த இதில் இன்ஃப்ளூன்ஸர் அவங்கள கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு கூட்டம் போட்டு பேசுகிறாரு. அது என்னென்னா யங்ஸ்டர்ஸை ஈர்க்கிற வேலை. கேமர்களை கூப்பிட்டு பேசும்பொழுது அந்த கேமர்கள் அவனுக்கு கீழே ஃபாலோ பண்ணுறவன் இங்கே பிஜேபி பக்கம் ஈர்க்கப்படுவான். இதுதான் டெக்னிக்கு, இதுதான் புதுமையை கைக்கொள்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு எரிதடி மாலா ஃபேனை போடுனா அது கிடையாது. நீங்கள் இன்னொன்று இவர் என்ன பண்ணுவார், இந்த கூட்டங்கள் நடத்தும் போது தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் அப்படின்னு இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் நான் யார் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்னு பார்த்தா இர்ஃபானு, யூடியூப் ப்ரூட்டஸு, இந்த மாதிரி இவங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இல்லாட்டி எதிராளிகளை திட்டிக்கிட்டு கொச்சையாக பேசிக்கிட்டு இவங்களாம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களாம் அந்த ப்ரெஸ் நோட்டு போட்டு அனுப்புகிறாங்க. அப்போ இவங்களுடைய நாலேஜும் இவங்க யாரை பக்கத்தில் வச்சுருக்காங்கன்றதும். இப்போ அண்ணாமலைக்கும் அதுதான் பிரச்சனை. எதையோ பேசுகிறாரு, எனக்கு என்னன்னு பேசுகிறாரு. சப்ஜெக்ட்லேயும் தப்பாக இருக்குது. ஒன்று கேட்டால் 10 பேசுகிறாரு. இந்த மாதிரி பஞ்சம் இவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா வேலை செய்யலை, அதோடைய பஞ்சம் தான் வெளிப்படும்.
ராகுல் காந்தி வந்திருக்காரு, நேற்றைய தினம் வந்தார். ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து திமுகவுக்கும் சரி அந்த கூட்டணிக்கும் சரி இருக்குனாலுமே கூட இந்தியா கூட்டணி தலைவர்களை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தை வந்து கூட்டலை அப்படின்ற ஒரு குறை இருக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இந்தியா கூட்டணின்னு பெரும்பாலும் பேசப்பட்டு இருக்கு. ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரிய தலைவர்கள் யாரும் இங்கே வரலை. இப்போ இந்த தேர்தல் அறிவித்த பிறகு மம்தா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவால் வர முடியாது. மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, யாதவ் இருக்கார், தேஜஸ்வி யாதவ்லாம் இருக்காரு. யாருமே வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் போடாததுக்கான காரணம் என்ன சார்? இந்தியா கூட்டணி இவங்கள மதிக்கலைங்க. திமுகவையா? திமுக மதிக்கலை. அதே மீறி இங்கே வந்து பொதுக்கூட்டம் போட்டு ஏற்பாடு பண்ணணும்னா இவங்க தான் பண்ணணும். இவங்க அதுக்கான எந்த இதுவும் முயற்சி எடுத்த மாதிரி திட்டம் இல்லையா? திட்டமும் இல்லை. ரெண்டாவது, இந்தியா கூட்டணி இங்கே வந்து பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி பண்ணாங்கன்னா அடுத்த கட்டமாக வட இந்தியாவில் அடுத்தடுத்து எலெக்ஷன் போகும்போது பாருங்கள் யார் கூட கை கோத்து கையை எடுத்து நிற்கிறாங்க பாருங்கள். சனாதனத்தை எதிர்த்த உதயநிதி கூட நிற்கிறாங்க, சனாதனத்தை எதிர்த்த ஸ்டாலின் கூட நிற்கிறான்னு ஈஸியாக கொண்டு போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படுறாங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள். இது ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடணும். அதனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தா அதை பேசுறது. அந்த அடிப்படையில் நான் சனாதன பேச்சு அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரியாமல் எனக்கு என்னென்னு வேறு இருப்போம், பெரியாரின் பேரன் அதெல்லாம் இங்கே தான் இந்த இதெல்லாம் ஓட்டிகிட்ருக்குறீங்க. தமிழ்நாடை தாண்டிட்டா சனாதனன்றது இந்து தர்மம்னு ஜனங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் அகில இந்த லெவலில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசணும். குண்டு செட்டில் குதிரை ஓட்டினா நீங்கள் என்ன வேணால் பேசிக்கங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அகில இந்த லெவலில் போகிறீங்க, கூட்டணி வைக்கிறீங்கன்னா அவங்களையும் பாதிக்காத அளவு தான் நம்முடைய பேச்சு இருக்கணும். நீங்கள் பிரதமரையோ பாஜக ஆட்சியோ எதிர்த்து பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது. 10 வருஷம் ஆட்சியில் அவ்வளோ இருக்குது. அப்போது உங்க கூட இருக்கிறவங்களும் சரி யாருக்கும் சரி ஒன்றுமே இல்லை. இப்போ 29 பைசான்னு தூக்கிட்டு வராங்க. வெறும் அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு எவ்வளோ வருது? 29 பைசா, ₹1 கொடுத்தா. பீகாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ₹4 கொடுக்குறாங்க. இல்லை, நீங்கள் திமுகவை சொல்கிறீங்க, காங்கிரஸ் சார்பில் கார்த்திக் சிதம்பரமும் அதானே பேசுகிறேன். அதுதான் சொல்கிறேன். அவர் மட்டும் என்ன நெட்ஃப்ளிக்ஸில் படம் பாருன்னு சொன்னவர் தானே. அவர் எம்பியாக என்ன பண்ணியிருந்தார்? நெட்ஃப்ளிக்ஸில் படம் பாருனார். ராகுல் காந்தியோட மோடி பிரபலமான மனிதர் அப்படின்லாம் பேசினார். சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். கட்சி விட்டு தூக்க வேண்டியது. அப்பா இருக்கிறதுனால தப்பிச்சின்னு ஓடிட்டுருக்கு. இவங்கெல்லாம் தந்தையை வைத்து வளர்கிற பிள்ளைகள். மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். உதயநிதி மட்டும் என்ன 2019 அரசியல் வர்றாரு. என்ன அரசியல் தெரியும்? ஏதோ எழுதி கொடுத்தது 10 சொன்னால் 1 தான் எடுத்துக்கிறாராம். அதையும் ஏதாவது ஒன்று பேசிட்டு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னால் மட்டும் இவங்களுக்கு கோபம் வருது. எடப்பாடி பழனிசாமி டெய்லி ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறாரு. இன்றைக்கி இந்த ஊரில் பேசுனா அந்த ஊருக்கு ஒட்டி ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு இவங்களுக்கான இது அடிக்கிறது புதுசாக எதாவது பேசுகிறாரு. இன்னொரு ஊருக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாரு. மற்றவங்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வறட்சின்னு கேட்குறேன். இப்போ தான் சிஎம்க்கு ஓரளவுக்கு எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேரண்டி பற்றிலாம் கேட்குறாரு, இது பண்ணுறாரு. அதுலேயும் அவருக்கு பார்த்தா அந்த எரிதடி மாலாலாம் எழுதி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன மீம் இது தேடுறாங்கன்னு தெரியல. சாம்பார் டவுட்டு சார், அதெல்லாமா சார் எழுதி தருவாங்க? எரிதடி மாலான்லாமா என்ன அவராக பேசுகிறாரா? அதை தான் கேட்குறேன் நான். ஏங்க அவர் பார்த்து படிக்கிறார், பார்க்கலையா? எரிதடி மாலா ஃபேனை போடு அப்படின்றாரு. ஆக்சுவலாக அந்த வசனம் அப்படி வராது. எரிதடி மாலா ஃபேனை போட்டு அப்படின்ற மாதிரி வரும். இவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவா அது மீம் கிரியேட்டர் அப்படி திருப்பிட்டான். இவருக்கு போட்டு மீமாக மாற்றி விட்டாங்க. இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஓடும்? அப்போது நீங்கள் தலைவர்னால் அதில் போய் மாட்டிக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அது யோசனையே வராதுங்க. சரி, நான் கேட்குறேன், இவருக்கு எப்படி தெரியும் அது அந்த வார்த்தை? அவராக பேசுகிறான்னே வச்சுக்கோமே, அவருக்கு எப்படி அந்த வார்த்தை தெரியும்? இல்லை சார், பார்த்துருப்பாரு. ஏதாவது எங்கே பார்ப்பாரு? டிவியில். என்ன டிவியில் அது வராது. அந்த மீம்ஸ் இந்த வார்த்தையை எடுத்து பேசுறது வரணும்னா இவருக்கு அந்த மாதிரி எடுத்து பேசுகிறதா இருந்தால் பல படத்துடைய வசனத்தை எடுத்து பேசுவார். அவர் சாதாரணமாக பேசி பர்டிகுலராக அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து பேசுகிறேன்னா எப்படி அது? இன்னொன்று, அரசியல் தலைவர்களுக்கு எங்கே படம் பார்க்கலாம் டைம் இருக்கும்? இவங்களுக்குலாம் இருக்குது. படம் பார்த்து ரிவ்யூலாம் போட்டுனுக்குறாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இல்லை சார், அதை அப்போ பார்த்துருப்பாங்கல்ல சார். பார்த்து அது ஞாபகத்துக்கு வந்து கரெக்டாக சொல்லணுங்க. அது என்ன இந்த நேரம் மட்டும் வருதுன்ற அப்போவே பல தடவை அந்த வார்த்தைன்றது. இன்னொன்று, இந்த குறிப்பிட்ட வார்த்தை மீம்ஸ் கிரியேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறது. நீங்கள் இன்னும் சொல்லணுன்னா எவ்வளோ படங்கள் சொல்லுங்கள், அந்த படத்துலேருந்து உதாரணம் சொல்லுங்கள். அந்த மாதிரி எதாவது சொன்னால் பரவாயில்ல. இதை போய் போடுறதெல்லாம் இதெல்லாம் சின்ன பசங்க கூட பேச மாட்டாங்க மேடையில். அதுதான் பிரச்சனை. இந்த ராகுல் காந்தி அவர்களின் அந்த வருகை, அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் மட்டும்தான் வந்திருக்காரு, மல்லிகார்ஜுன கார்கேவே வேறு யாருமே வரலை. அவர் மட்டும் வந்து பேசிட்டு போயிருக்காரு. அவருடைய பேச்சின் மூலியமாக வேறு ஏதேனும் மாற்றங்கள் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கோயம்புத்தூரில் தான் நடந்திருக்கு. அங்கே அவருக்கு கணபதி ராஜுக்கு ஏதாவது வாய்ப்புகள், அதன் மூலியமாக அவருக்கு ஓட்டு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு தலைவர் வந்து ஒரு தடவை பேசிட்டான்றதாக ஓட்டு நிலைமை மாறணும். கணபதி ராஜுக்கு திமுககாரங்களா ஓட்டு போகிறாங்களா பாருங்கள். ஏன்னா அவர் ஃபுல்லாக செந்தில் பாலாஜி வந்து கூட வந்தவர். அதனால் எல்லாம் போட்டவனை தான் இன்னும் கடுப்பானாங்க. இவர் எப்படி வந்தார்,
இவர் எங்கேருந்து வந்தாருன்னு. ஏன்னா கணபதி ராஜுன்றவர் அங்கே அப்போ மேயராக இருந்தவர், செந்தில் பாலாஜி கூடயே வந்தவர், யார் கூடயும் ஒட்டவே மாட்டாராம். கார்த்திக் பேசினார் மாவட்ட செயலாளர், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் சிரிங்க, நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எதையும் காட்டிக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், குறைந்தபட்சம் கட்சிக்காரங்களோட சிரிங்க சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த மாதிரி மேடையில் ஓப்பனாக சொல்கிற அளவுக்குனா அவர் எந்த அளவுக்கு நடந்துக்குவார் பார்த்துக்கோங்க. இந்த ஈரோட்டில் ஒரு வேட்பாளர் பிஜேபியிலேருந்து வந்தவர், அதிமுகவுக்கு, எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டு இருக்காராம். எது சொன்னாலும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அவங்க ஓட்டு போட்டோம், எங்கள் கட்சிக்காரன் டெய்லி வராங்க, அவனுக்கு ஏதாவது, அப்புறம் எது கட்சியில் இருக்கான்? இவர் எம்பியாக தான் இருக்காங்க அவங்க கட்சியில். இவர் எம்பியாக சொலுசாக போய்ட்டு வரான், அதுவும் வேறு கட்சியிலேருந்து வந்தோடனே இவருக்கு எம்பி கொடுப்பாங்களாம். இவர் எம்பியாக போய்ட்டு வரான், கட்சிக்காரன் வந்து வேலை செய்யணுமா? அவர் என்ன சொல்கிறாரு? அப்புறம் எது கட்சியில் இருக்கான்? வேலை செய்யணும், அதுக்கு தான் இருக்காங்க. அப்போ இவர் எம்பி ஆகிறதுக்கு அவனை ராஜா பரம்பரையாக அவங்க. அப்போ இந்த மாதிரி பேசுகிற தன்மைகள் இந்த மாதிரி நடக்கிறது இருக்குல்ல, இதுதான் வந்து அதை வந்து அதே மாதிரி தான் இந்த ராஜ்குமார் அதெல்லாம் சுட்டி காமிக்கிறாங்க. ராகுல் காந்தி பிரச்சாரம் பொதுவாக அவர் அதானி பற்றி பேசுகிறாரு, இங்கெல்லாம் அதானி பற்றி பேசினா எந்த அளவுக்கு போகும்? இல்லை, அந்த கேள்வி தான் இருந்துச்சு. இப்போது அதானி அம்பானியை பற்றி பேசுகிறாரு, பார்லிமெண்ட்டில் நான் என்னை வந்து எப்படி குறி வச்சாங்கன்றதெல்லாம் பேசுகிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவர் வந்து கையில் எடுக்காததுன்றது அந்த பேச்சில் வந்து வீரியம் கம்மியாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நம்ம தேசிய அரசியல் வந்து லைட்டாக தொடலாம். இங்கே இப்போ பிரதமர் வராரு, என்ன பேசுகிறாரு? குடும்ப ஆட்சி, ஆமாம், போதை மருந்துனால தமிழகம் கெட்டு போச்சு, நிர்மலா சீதாராமன் கூட பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறாங்க 4000 கோடி ரூபா மணலில் வந்து அரசுக்கு இழப்பு. அவங்க டீம் எப்படி இருக்குது? நான் அங்கேருந்து பார்த்துனாங்கிறாரு, தமிழ்நாட்டினா நடக்குது. அந்த டீம் வந்து சார் இந்த இடத்துல இதெல்லாம் பேசணும்னு கொடுத்துருவாங்க. அதை அவர் வந்து கரெக்டாக அவர் பேசுகிற மாதிரி பேசுவார். இதுதான் வழக்கமாக நடக்கும். இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் என்னென்ன ஹாட் டாபிக், ஏடிஎம்கே எங்கேயுமே அட்டாக் பண்ணல பார்த்தீங்களா? ஏன் ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது இருக்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் நடக்குது. இவங்களும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெருசாக தேர்தலெல்லாம் எடுபடாது. ஒரு சம்பிரதாய கூட்டம் வந்தார், அட்டன் பண்ணார், அதானி பற்றி பேசினார், பண்ணார். நீட்டு பற்றி பேசுறது தப்பாச்சாங்க. விரும்பின மாநிலங்கள் நீட்டுனா அப்போ சுப்ரீம் கோர்ட் உத்தரவு என்ன வருது? சரி, விரும்பின மாநிலம் நீட்டு இதுன்னு கொண்டு வராங்கன்னா மற்ற மாநிலங்கள் கொண்டு போவாங்கல்ல, என்ன பிரச்சனை? எங்களுக்கு மட்டும் ஏன் போட்டு நிர்பந்திக்கிறீங்க? நீங்களும் மாற்றிங்கன்னா அப்போ நீட்டே இல்லாமல் போகும். நீட்டுடைய அடிப்படையே என்னென்னா, இந்த ப்ரைவேட் காலேஜ் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே வருமானம் போச்சு. எல்லாமே கட்சிக்காரங்க தானே. அதுக்கு தான் இவ்வளோ அனிதா மேலே பாசம், அந்த இதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கல்லூரி நடத்துகிறவங்க, அவங்கள 2 மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காங்க. அவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியல. அவன் வந்து நீட்டு படித்தே ஆகணும். படித்தே அதில் ஏதாவது நீ கம்மியாக கூட மார்க் வாங்கிக்கோ, ஆனால் படித்தே ஆகணும். எக்ஸாம் அட்டன் பண்ணியே ஆகணும். அட்டன் பண்ணால் தான் சீட்டு. நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா கவர்மெண்ட்டில் நீயே வாங்கி சேர்ந்துக்கலாம், எங்கள் காலேஜ் கூட சேர்த்து வரல. அந்த கண்டிஷன் நீங்கள் வந்திருக்கு. அதே டைமில் சாதாரண ஆள் நல்லா படித்து ஒரு 500, 700, 600 மார்க் எடுக்கிறான் அப்படின்னா கட்டாப்பில் அவனுக்கு ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. அப்போ இந்த வாய்ப்புகளெல்லாம் வந்துட்டு ஐயோ ஸ்டேட் போர்டு அது போர்டுனா ஸ்டேட் போர்டு தான். எத்தனை வருஷம் ஆகிடுச்சு நீட்டு வந்து? ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினே இருங்க, நீட்டு வேணாம் அது விலக்குன்னு. இன்னொரு பக்கம் நீங்கள் மாணவர்களை தயார்படுத்தணுமா வேணாவா? அவங்களுக்கான அந்த இதை கொடுக்கணுமா வேணாவா? நீ தான் அழுது ஓடிறேன்னா அந்த பசங்களையும் சேர்த்து அழுது ஓடி வைக்கிற. தற்கொலை பண்ணிட்டவங்களெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ பசங்களுக்கு என்ன மனநிலை வரும்? தோல்வி அடைஞ்சால் தற்கொலை பண்ணிட்டா நம்மளையும் உதயநிதி ஸ்டாலின் நம்ம பேரையும் சொல்லி பேசுவார், வீட்டுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க, இந்த எண்ணெல்லாம் வரும்ல. தோல்வினால தற்கொலை பண்ணிக்கணும், தற்கொலை பண்ணிட்டா ஃபோட்டோ வருது, ஐயோ பாவன்றாங்க. மற்ற டைமில் தற்கொலை பண்ணிட்டா தெரியாது, நீட்டுக்கு தற்கொலை பண்ணிட்டா ஐயோ பாவம் பாருன்றாங்க. அப்போ நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம், ஏன்னா வீட்லேயே இருக்கிறாங்க, நம்மளுக்கும் அந்த இதில் படிக்க முடியல, இதான் ஒன்றுன்ற முடிவுக்கு மாணவர் வர வாய்ப்பு இருக்குல்ல இல்லையா? அப்போது இன்னொரு பக்கம் திமுக காரங்களே பணக்காரர்கள், திமுக நிர்வாகிகள், அவங்க வீட்டு பிள்ளைங்க நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு நீட் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட அமைச்சர்கிட்ட வந்து ஆசி வாங்குறாங்க. அப்போது இந்தி எதிர்ப்பு மாதிரி தானே. நீ இந்தியை எதிர்த்து இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு என் வீட்டு பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்க முடியாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி கிடையாது, ஆப்ஷனல் லாங்குவேஜே கிடையாது, இங்கிலீஷ் தமிழ் தான் படிக்கணும், 3வது ஒரு மொழி கற்றுக்கணுன்னா அது கிடையாது, ஏன்னா நாங்கள் ஏழைகள், நாங்கள் தனியாக போய் எங்கேயா கற்றுக்கணும். இதே இவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி, இதே அரசியல்வாதிகள் திராவிடம் பேசுகிறவங்க எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி ஒரு பாடம். அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்கே படிக்கும்? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி, கேந்திர வித்யாலயம். அந்த பிள்ளைங்களும் ஆப்ஷனல் லாங்குவேஜ், அதுங்களும் ஹிந்தி இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க தெருவில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழைப்பாளைங்க, இவங்க படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி கிடையாது. கேட்டால் ஹிந்தி திணிப்புன்றது. ஹிந்தி திணிக்கிறத நீங்கள் தடுத்துக்குங்க, நாங்கள் தப்பு சொல்லலை. ஹிந்தி படிக்கிறதுக்கு தடுக்கிறீங்க.
ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தால் நான் விருப்பப்படுறேன், என் வீட்டுக்குள்ளே ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டால் படிச்சுட்டு போகுது, உங்களுக்கு என்ன? அப்போ இது நடந்துச்சா? இது தொடர்ச்சியாக 67லேருந்து கதையை பண்ணி ஹிந்தின்றது தமிழ்நாட்டில் கிடையாது. நேற்று கூட யாரோ ஒருத்தர் பேசுகிறார், வந்தால் ஹிந்தியில் ஒரு எழுத்து, சீமான் ஒரு எழுத்து இல்லாமல் பார்த்து வரான். பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க? லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறதுல என்ன? வடநாட்டுகளே அனுப்பிச்சிருவேன்ட்டு தானே சொல்லியிருக்காரு. அதான் இது வடநாட்டுலாம் இப்போ இந்திய தேசன்றது என்னது? இது என்ன வடநாட்டம் தென்னாட்டம்? நீங்கள் இங்கே எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்கள ஒழுங்கா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் டாஸ்மார்க் கொடுத்து வேலை செய்கிறத பற்றியே அவன் இது பண்ணுறான். உழைக்கிறவன் வந்து இங்கே வந்துட்டு உழைச்சிட்டு போகிறான். இதில் என்ன வடநாடு தென்னாடு? மதராசின்னு அடித்தாங்க மகாராஷ்டிராவில், மதராசினால அடிக்கிறது எல்லாம். அப்போ இங்கேருந்து வருத்தப்படலையா, கொந்தளிக்கலையா? என்னையா இந்தியா தானேயா இது? இங்கேருந்து மும்பையில் போய் வேலை செய்கிறோன்னா மதராசின்னு அடிக்கிறியா, எப்படி சரியாக இருக்குன்னு கொந்தளிச்சாங்களா ஒரு காலம்? அந்த வரதா முதலாம் உருவானார். அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் குறைஞ்சது, தமிழர்கள் மீதான தாக்குதல்லாம். அப்போது இந்த பார்வை இருக்க, காவிரி தண்ணி விட மாட்டேன்னு கேட்குறீங்களா? அப்போ என்ன கேட்குறீங்க? காவிரி இந்தியாவில் தானே இருக்குது, கர்நாடகா இந்தியாவில் தானே இருக்குது, ஏன் கேட்குறீங்களா? அப்புறம் வடநாட்டான் மட்டும் எங்கேருந்து வரோம்? இருந்தால் கரெக்டாக அனைத்துக்குமான இதுவாக இருக்கணும். அது நடக்கலைன்னா உடனே இதுவும் சேர்த்து உங்கள் பார்வையும் தப்பு தானே? அதே மாதிரி தான் ஹிந்தின்றது. இதுவும் ஹிந்தி வந்து விருப்பப்படுறவங்க கற்றுக்கிட்டோம், ஏன் தடுக்கிறீங்க? ஏன் கவர்மெண்ட்டு நீங்கள் யார் முடிவு பண்ணுறது 2 மொழின்னு சொல்லிட்டு? அப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுறது, இவங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிச்சுக்கும். தயாநிதி மாறன் எதுக்கு பார்லிமெண்ட்டு போகிறாருன்னா அவருக்கு ஹிந்தி தெரியுமா? அப்போது எங்களெல்லாம் ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பிள்ளைய ஹிந்தி படிக்க வச்சிங்க, அப்படி தானே? ஹிந்தி தனியாக பேசிக்குவாங்க, வெளியே பேசிக்க மாட்டாங்க, தெரியுமா? திமுகவில் பல தலைவர்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அப்போ இவங்களாம் உஷாரு, மற்றவங்களாம் பைத்தியக்காரன். இந்த நிலைமை தான் நீட்லேயும். இவங்க வீட்டு பிள்ளைங்களாம் நீட் கோச்சிங் சென்டரில் 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கட்டி படிச்சுக்கும், அது நீட் பாஸ் பண்ணோம், டாக்டர் ஆகும். நம்ம வீட்டு பசங்க கவர்மெண்ட் கோச்சிங் சென்டரில் ஒரு 10 நாளைக்கு ஏனோ தானோ நடத்துவாங்க, சிலபஸும் ஸ்டேட் சிலபஸ்ஸு, அவங்களோட போய் போட்டி போடணும். ஏன் நீ நல்ல சிலபஸ் கொண்டு வா, 8வதுலேருந்து ஆரம்பி, உன்னை யார் தடுக்கிறா? கேரளாவில் பண்ணல, தமிழ்நாட்டில் தான் நீட்டுக்கே அதிக மார்க் வாங்கின மாணவன் பிரசன்னா தான் அவன் பேர், 700. அப்போ தமிழ் மாணவர்கள்னா ஒன்றும் இல்லாதவங்களா? திறமசாலிகள் தானே. இவர்களாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீட்டை ஒழிப்போம், நீட்டை அது பண்ணுவோம், இது பண்ணி ஏன் சொல்கிற? உனக்கு என்ன, நீ காலேஜ் முடிக்கலைன்னா அதுக்காக மற்றவங்க எல்லாம் படிக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறியா? எல்லாம் படிக்கிற பசங்க தான். இதுதான் பிரச்சனை. நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கொடுத்த ஸ்வீட் அது சொல்லிட்டு அண்ணனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இன்றைய தினம் காலையிலேயே எக்ஸ் தளத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு இனிப்பான வெற்றியை ஜூன் 4ஆம் தேதி வழங்குவோம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த இனிப்பான வெற்றி அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டுமா, இல்லை? போன தடவை தான் இனிப்பான வெற்றி கொடுத்தாங்க, அப்புறம் 3 வருஷம் ஆட்சியை கொடுத்தாங்க. 3 வருஷம் என்ன லட்சத்தில் பண்ணீங்கன்னு தெரியும். ஊழல்னு ஒரு யூனிவர்சிட்டி வச்சா அதுக்கு வேந்தராக மோடியை போடலான்றாரு, துணை வேந்தராக இவரை போட்டுக்க வேண்டியதான். இங்கே என்ன பெருசாக இது இல்லாமல் இருக்குது? எதில் முறைகேடு இல்லை? நீங்கள் மணல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊடகங்கள் வெளியே போடல, ஊடகங்கள் வெளியே சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி அரசே அமலாக்கத்துறையே அவங்க அஃபிடேவிட்லேயே இத்தனை 1000 கோடி ரூபா லாஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. பிரதமரே பேசுகிறார். ஜாபர் சாதிக் மேட்டர் எடுத்துக்கங்க. நீங்கள் ரொம்ப பக்காவான ஆள்னா அந்த மாதிரி ஆள் எப்படி கட்சிக்குள்ளே வருவான்? அவன் எல்லா இடத்துலையும் எப்படி அதிகாரமாக இது பண்ணுவான்? நீங்கள் ஒரு 2 பேர் பெங்களூர் கஃபேல குண்டு வெடிப்பில் இது பண்ணவன எல்லா ஸ்டேட் போலீஸும் சேர்ந்து, எல்லா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிலாம் சேர்ந்து அவனை கண்காணித்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளே மார்ச் 1, ஏப்ரல் 1, ஏப்ரல் 10 40 நாளில் பிடிச்சிட்டாங்களா? அதில் என்ன ப்ரெஸ் நோட்டில் என்ன போட்டிருக்காங்க? இந்தந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், ஊபி எல்லா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டர் ஏஜென்சிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய முயற்சியில் பிடிச்சிட்டோன்னு போடுறாங்க. ஜாபர் சாதிக்கு மட்டும் இங்கே ஜாலியாக இருந்தார். அங்கே மாட்டினப்பவே இங்கே தகவல்லாம் வருது. இவர் 2 வருஷமாக இங்கே ஜாலியாக தொழில் பண்ணிகிட்ருக்காரு, திரையுலகத்தில் இருக்கார், கார் வாங்குறாரு, விற்கிறாரு, அது இதுன்னு இருக்கார். அது எப்படி நடந்தது? இது எல்லாமே உங்கள் ஆட்சியுடைய சீர்கேடுன்னு எடுத்துக்கலாம்ல. இந்த மாதிரி 1 2 சொல்ல முடியும், எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இனிப்பான வெற்றி இதெல்லாம் ஜூன் 4 அவர் மாதிரி தான். ஜூன் 4 பார்க்கலாம். அவங்க எதிர்பார்த்த அந்த 39-0 வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி எதார்த்தம். அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன்னா விட்டமின் சி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.